என்ன திடீர்னு குளிருது? கொடைக்கானல் ஏதாச்சும் வந்துட்டோமா? ஓ! நீதான் காரணமா? இவ்வளவு வேகத்துல சுத்தாத. குளிருது. உன்னை கலாய்க்கிறேனே, உனக்கு வெக்கமா இல்ல? நல்லாதான் போய் தொலைஞ்சா என்ன? இரு, உனக்கு ஒரு வழி பண்றேன். ஹலோ, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. ஃபேன் ஓடியே தொலைய மாட்டேங்குது. தொல்லையா இருக்குண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. 2 hours later. ஹலோ, அண்ணா வரேன்னு சொன்னீங்க. இன்னும் வரவே இல்லைண்ணே. வேர்க்குது, தூங்கவே முடியலண்ணே. சீக்கிரம் வாங்கண்ணே. ஆ, சரிண்ணே. 3 hours later. ஒரு சின்ன ஃபால்ட்டுக்கு எத்தனை வாட்டி தம்பி கால் பண்ணுவீங்க? வேலை எவ்வளவு இருக்கு தெரியுமா தம்பி எங்களுக்கு? இவ்வளவு நிலைமை எங்க உங்களுக்கு புரிய போகுது? வேர்க்குது, அவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணே. வாங்கண்ணே, என்னன்னு பாருங்கண்ணே வந்து. தம்பி இந்த ஃபால்ட்னா நீங்களே பார்க்கலாம் தம்பி. எங்களுக்கு எப்பவுமே தெரியும், நீங்க தானே பார்க்கணும். தம்பி எப்படி ஃபால்ட் பார்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன், கத்துக்கிறீங்களா தம்பி? எப்படின்னா நான் கத்துக்கிறது? கரண்ட்னாலே பயனே. பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஆமாம் தம்பி, ஃபேன் ஸ்லோவாக தான் ஓடுது. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கண்டென்சர்னு ஒன்று பேர் இருக்கும், அதாவது கெப்பாசிட்டரு. இந்த கெப்பாசிட்டர் போயிட்டா தான் இந்த மாதிரி ஃபேன் ஸ்லோவாக சுற்றும். இது எப்படி மாற்றுறதுன்னு அவங்க சொல்லித்தரேன். கரண்ட்னா ரொம்ப பயம்னு சொன்னீங்க, அதனால முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் ஆஃப் பண்ணிடுங்க. கடையில் போய் 2.5 MFT கெப்பாசிட்டர் ஃபேனுக்குன்னு சொல்லுங்க, அவங்க தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்குள்ள தான் இருக்கும். இது ஒன்று வாங்கிக்கிங்க. நீங்கள் இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டர் ரொம்ப முக்கியம். டெஸ்டர் இல்லைன்னா அந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ண முடியாது. மேலே ஏறுறதுக்கு இதுமே நல்ல ஒரு ஹைட் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேனுக்குள்ள சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேனுக்கு மேலே இப்படி தான் இருக்கும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கப்பு முதல்ல மேலே தூக்கி விடுங்க. தூக்கி விட்டதுக்கப்புறம் கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரு ஒயர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரியே கொடுங்க, ஒன்றும் கிடையாது. ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே கொடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இதுலனா சப்ளை வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, கிராஸ் செக் பண்ணிங்க. இல்லைனா சப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. சப்ளை வரல அப்படிங்கும் போது நீங்கள் அதை கையை வைக்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயர் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒன்றும் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த ரெட் ஒயர் இருக்கிற ஒயரை இப்போ மூவ் பண்ணுங்க. இது டைட்டாக இருக்கு, கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. லூஸ் பண்ண அப்புறம் இந்த ஒயரை இப்படி வெளில எடுங்க. வெளில எடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டருக்கான ஒயரை வந்து இப்படி ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ண அப்புறம் புது கெப்பாசிட்டரோட ஒயர் எடுத்து வந்து இதில் ஜாயின் பண்ணுங்க. இப்படி நல்லா டைட்டாக முறுக்கிட்டு மறுபடியும் அந்த லூஸ் பண்ணோம்ல அதே ஸ்க்ரூக்குள்ள அது உள்ள அனுப்புங்க. உள்ள அனுப்பி இதை டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர், பழைய கெப்பாசிட்டரோட இன்னொரு ஒயர் இருக்கா, அதை ரிமூவ் பண்ணுங்க. இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் புது கெப்பாசிட்டரோட ஒயரை கொடுங்க. அதே மாதிரியே கொடுத்துருங்க, இருந்த மாதிரியே. இந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு சர்க்கியூட் எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஒயரும் மறந்து போகாது 1 by 1 கழட்டுறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பழைய கெப்பாசிட்டர் நம்ம கையிலுக்கு வந்துருச்சு. புது கெப்பாசிட்டரை இருந்த இடத்துல இப்படி வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் புது கெப்பாசிட்டரை மாற்றிட்டோம். இப்போ வந்து கப்பை இறக்கிடுவோம் கீழே. ஃபேன் ஸ்பீடாக வருதா இல்லையான்னு இப்போ நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். மெயின் ஆஃப் பண்ணியிருப்போம், அதை போய் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் சுவிட்ச் நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் வேகமாக வருதான்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் ரொம்ப வேகமாக ஓடுது. இப்படி தான் வந்து ஃபேன் ஸ்லோவாக ஓடுனா நம்ம கெப்பாசிட்டரை மாற்றுற முறை சொல்லிட்டு இருந்திருக்கோம். இப்போ
இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.